இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கொருவர் நம்ம என்ன தெரியுமா நம்ம பண்ணுவோம்? we will gift them. ஒவ்வொருவருக்கொருவர் நம்ம பரிசு பொருட்களை பரிமாற்றம் செய்வோம். ஒருவேளை நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு அப்பாவாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் அழகழகாக கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுப்பீங்க. இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு குட்டி பிள்ளையாக இருந்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. இப்படியாக we tend to gift each other during this season of Christmas. ஏன்னா அந்த கிறிஸ்மஸ் என்ற இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சந்தோஷம் உள்ள ஒரு நாட்கள். இட் இஸ் filled with joy என்று பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரி, மத்திய எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1-12 வரை உள்ள வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்க முதலாவதாக அந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ரீஇன்ஸ்டேட் பண்ணப்பட்ட அந்த நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது 3 சாஸ்திரிகள் ஆண்டவரை நோக்கி அவருக்கு கிஃப்ட் பண்ணும்படியாக வந்தார்களாம். அதுல யார் யாருன்னு பார்க்கும் பொழுது அந்த 3 மெஜாய் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெல்கியார், காஸ்பர், பால்தாசார் என்று சொல்லி 3 பேர் ஆண்டவருக்கு பொன்னும் வெள்ளை போலமும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். கோல்ட், பிராங்கன்சென்ஸ் அண்ட் மர். இந்த கிஃப்டிங் என்ற இந்த பிரின்சிபல், அதாவது ஒருவருக்கொருவர் பரிசு பரிமாற்றம் பண்ணுகிற இந்த ஒரு பிரின்சிபல் எப்போ ஆரம்பிச்சுன்னு பார்க்கும் பொழுது ரோமர்கள் தான் முதலாவதாக இதை கொண்டு வந்தார்கள்னு சரித்திரம் சொல்லுகிறது. சாட்டர்னியா என்ற ஒரு பண்டிகை ஒன்று வருமா, அதாவது சாட்டர்ன் என்ற அந்த பிளானட், அதாவது அவங்களுடைய அக்ரிகல்ச்சருக்குரிய கடவுளாம் அது. அதற்காக ஒரு தேங்க்ஸ் கிவிங் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்ப நாட்களில் இந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரைக்கும் இந்த பண்டிகையை அவர்கள் ஆசரிப்பார்களாம். இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்களாம், அவர்களுக்காக அந்த தெய்வம் ஒருவேளை நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருந்துச்சுன்னா அந்த சந்தோஷத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவங்க என்ன செய்வாங்களாம், அவங்க பண்டம் பரிமாற்றம் பண்ணுவாங்களாம். இந்த கிஃப்டிங் ப்ராசஸ்ல என்ன நடக்குமா, அங்க சாக்ரிஃபைஸ் இருக்குமா, அங்க பிரைவேட்டா கிஃப்ட் பண்ணுவாங்களாம், அங்க அநேகர் பெரிய பெரிய பப்ளிக் பேங்க்வெட்ஸ் வைப்பாங்களாம், ஜனங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவாங்களாம், பலி செலுத்துவார்களாம், ஒருவருக்கு ஒருவர் அவங்க சின்ன சின்ன கிஃப்ட்ஸை கொடுத்து அவங்க சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பார்களாம். என் அன்பு சகோதரனே, இது கொஞ்சம் கொஞ்சமா மருவி 312ஆம் நூற்றாண்டுல, அதாவது இந்த இயர் 312 AD கான்ஸ்டன்டைன் என்ன பண்ணாராம், அதை கிறிஸ்மஸோட அதை இணைத்து விட்டாராம். இந்த கிஃப்டிங் கிறிஸ்மஸோடு கூட அவர் இணைத்து விட்டாராம். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, ஆனால் வேதாகமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிஃப்டிங் ஆதி நாட்களில் முதலாக யார் கண்டுபிடித்தது தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இதுக்கு நீங்க ஒரு விடையை பார்க்கலாம். அதுல என்ன போடப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். The Lord Jesus Christ gave his own self. The Father gave his only begotten Son. The Lord Jesus gave his own self. பிதாவானவர் தனது ஒரே பேரான குமாரனை கிஃப்டா கொடுத்தார். எதற்காக தெரியுமா? இன்றைக்கு நீங்களும் நானும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நீங்களும் நானும் அவரோடு கூட நித்திய காலமாக உயிர் வாழும்படிக்கு, நீங்களும் நானும் பாவத்திலே மடிந்து விடாமல் நாம் பரிசுத்தர்களாக மாறும்படிக்கு, நீங்களும் நானும் பாவ சேற்றிற்குள் மாட்டி அதிலே நாம் சின்ன பின்னமாகி விடக்கூடாது, நரகத்திற்கு நாம் சென்று விடக்கூடாது என்பதற்காக மோட்ச ராஜ்யத்திற்கு நம்மை பங்குள்ளவர்களாக மாற்றும்படிக்கு பிதாவானவர் நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஒரு கிஃப்டை வழங்கிட்டார். யார் தெரியுமா அந்த கிஃப்ட்? நமது அருமை இயேசுவானவர். இந்த நாட்களில் ஆண்டவர் நம் மத்தியில் அவர் பிறக்கும்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் நமக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்து விட்டார் பிதாவானவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நமது இதயத்தை. நான் உனக்கு என்னையே கிஃப்டா கொடுத்துட்டேன், எனக்காக உன் இதயத்தை கொடுப்பாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். What is your answer for that, my dear brother? The Lord has given his only begotten Son. பிதாவானவர் தனது ஒரே பேரான குமாரனையே உங்களுக்காக ஒரு பரிசாக, ஒரு கிஃப்டாக கொடுத்து விட்டார். இன்றைக்கு நீங்க உங்களை அவரிடமாக நீங்கள் கொடுப்பீர்களா? God bless.